கல்யாண கிருஷ்ணன். அவன் பேர் கேட்டேன், கல்யாண சுந்தரம் தான் வருது. கல்யாண கிருஷ்ணன் என்ன கேள்வி கேட்டார்? சூக்ஷ்ம பாடி அப்படிங்கிறது உடம்புக்கு வெளியில இருக்கு, அது ஆத்மாவோட பிரிஞ்சு வெளியே போறதா என்ன கேட்டீங்க? இல்ல, அது வந்து நம்ம பிசிக்கல் பாடி இருக்கு, அது வந்து பிரெயின்லாம் சொல்லுவோம் நம்ம, அதுல எல்லாம் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா அது கரஸ்பாண்டிங்கா சூக்ஷ்ம பாடி இருக்கு. நம்ம சூக்ஷ்ம பாடியில நம்ம சக்கரம்லாம் இருக்கு சொல்றோம். நம்ம மாதிரி இந்த மூலதாரா, சுவாதிஷ்டானா, அந்த சக்கரம்லாம் சூக்ஷ்ம பாடியில் இருக்கு. இது அதே மாதிரி இந்த நாடியெல்லாம் இருக்கு, இடா பிங்கல் அந்த நாடியெல்லாம் அந்த சூக்ஷ்ம பாடியில் தான் இருக்கு. இடா பிங்களா சூக்ஷ்ம நாடி அல்ல, பிசிக்கல் பாடி. அது கரஸ்பாண்டிங்கா சூக்ஷ்ம பாடியிலையும் இருக்கும் இல்லையா? பிகாஸ் நம்ம when we die, when we leave this body, physical body behind, எல்லாம் பிராணா எல்லாமே உடம்பு சுத்திட்டு இருக்கும் சூக்ஷ்ம பாடி. ஆமா, அப்புறம் அது போயிடும், வேற பாடியில போயிடுறது. அது போயிடுறது அந்த இதுதானே வேற இது போய் பர்த் எடுக்கிறது. அப்போ அது வந்து நம்ம இந்த சம்ஸ்காரம்லாம் சொல்றோமே, அதெல்லாம் எப்படி அது எதுல கொண்டு போறது? அது சரி, நல்ல கேள்வி. அதாவது மனிதனுக்கு 5 கோஷங்கள் இருக்கு. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். 5 கோஷங்கள் இருக்கு மனுஷனுக்கு. அந்த 5 கோஷங்கள் தான் வெளியேறு. என் வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்க. இந்த ஒளிவட்டம் போட்டுருக்காங்க, நிறைய வீடியோ போட்டுருக்காங்க, பார்த்துக்கீங்களா? அந்த ஒளிவட்டம் தான் கோஷம். அந்த கோஷம் 5 கோஷங்கள் இருக்கு. மனதில் நடக்கிற வைப்ரேஷன், உள்ள நடக்கிற வைப்ரேஷன் வெளியில தெரியும். வெளியில என்ன வைப்ரேஷன் இருக்கு அத மனதை மாற்றும். மாயை என்ன இருக்கு அத மனசை மாற்றும். மனசுல என்ன வருது எண்ணங்கள், அது பிரதிபலிப்பாக வெளியில போய் மாயையோட அட்டாச் ஆகும். மாயையினால மனது வைப்ரேட் ஆகுது, மனதினால வைப்ரேட் ஆகி மாயையோட சேருது. உயிரோட பிரதிபலிப்பு அல்ல. ஆத்மா தன் கர்மத்தை நிறைவேற்றுவதற்காக நினைவை உபயோகிக்கிறது. நினைவுதான் நீங்க பண்ண கர்மம். என்ன அலைகள் என்பது it is nothing but samskaras. Whatever you did it in the past, whether it is good or bad, that is being converted into thought. The thoughts are attached to the senses. The senses are attached to the maya. So once the actions are started, reactions are being created, on which you get simple enjoyment and suffering. To come out of the suffering, you should know what is maya. The வேறுபாடு தெரியணும். உண்மை எது பொய் எது அப்படிங்கிற வேறுபாடு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா துக்கத்திலிருந்து விடுதலை. அதுதான் பிரத்யாகாரம். அது தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஐம்புலன்கள் தெரியாம வெளியில போய் பண்ற தப்ப உங்களால பிடிக்க முடியும். அதுதான் புத்தி. மனுஷனுக்கு 4 மனசு இருக்கு. இடது பக்க மூலையில 2 மனசு, வலது பக்க மூலையில 2 மனசு. இடது பக்க மூலை மனசு கான்சியஸ்னஸ், அகங்காரம், புத்தி, சித்தா. நிறைய வீடியோ போட்டுள்ளது பார்த்தீங்கன்னா. சித்தா அப்படிங்கிறது ரெக்கார்ட். பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் என்ன இருக்கு, நல்லது கெட்டது, பிளஸ் இந்த ஜென்மத்தில் நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க அதனுடைய பதிவேடு. அழிக்க முடியாத பதிவேடு தான் சித்தா. அந்த சித்தா தான் மற்ற 3 பிரெயின் மூளையும் மனதையும் இயக்குது. சித்தா நினைச்சதுதான் வாழ்க்கையில நடக்கும். தட் இஸ் டெஸ்டினி. டெஸ்டினி என்ன சொல்றோம்? சம்ஸ்காரங்கள் என்ன இருக்கு அதுதான் டெஸ்டினி. ஜென்ம ஜென்மாந்தத்தில் நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க, அது என்ன உள்ள ரெக்கார்ட் பண்ணிருக்கான் கடவுள். அழிக்க முடியாத மாதிரி பண்ணிருக்கான். அதான் இவர் கேட்டார். அதை கூட அழிக்கலாம். தலையில எழுத்து சொல்லுமே நம்ம அந்த தலையில இல்ல, இந்த டிஎன்ஏ லெவல்ல போய் you can erase the karmas. That is scientific தியானம். ஆல்பா தியானம் புதுசா வந்திருக்கு. அதை பத்தி நிறைய வீடியோ போட்டுருக்காங்க. ஆல்பா தியானம்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். கர்மங்களிலிருந்து விடுதலை பெறலாம் ஆல்பா தியானம் பண்ணீங்கன்னா. ஆமா, டிஎன்ஏ தான்
கர்மா ம். அந்த டிஎன்ஏவே சேஞ்ச் பண்ணலாம். MP அந்த சக்தி நமக்கே இருக்கு. அதுதான் யோகிகள் என்ன சொல்றாங்க, புண்ணிய வேலையை பண்ணு, நல்லவனாகு, நல்லதை பண்ணு, நல்ல கர்மங்களை பண்ணு, நீ உனக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்றாங்க. அது ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் வே ஆஃப் அப்ரோச்சிங் திங்ஸ், சயின்டிபிக் வே ஆஃப் அப்ரோச்சிங் திங்ஸ். நீங்க ஸ்பிரிச்சுவலா போலன்னா கூட நீங்க சயின்டிபிக்கா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன அழிக்க முடியாத ரெக்கார்ட் இருக்கு, அதை அழிக்கலாம். இட் இஸ் பாசிபிள். இட் ஹஸ் பீன் ப்ரூவ்ட். அது எப்படி அது? இட் இஸ் பாசிபிள். யூ ஹேவ் டு கோ டு தி என்னது தெய்வடிக்க கத்துக்கணும். உள்ள போய் அந்த ரெக்கார்டை பார்க்கணும், அந்த ரெக்கார்டை எடுத்துட்டு இன்னொரு ரெக்கார்டை வைக்கணும். ரீப்ரோகிராமிங் த மைண்ட். ஒரு பர்சன் ஆமா ஏன்னா நம்ம மனசு சொல்றோம். நம்ம ஆமா மனசு வந்து அட்டாச் டு தி நம்ம கர்ம இந்திரியங்கள்ல சென்ஸ் ஆஃப் டச், ஸ்மெல் எல்லாம் இருக்கு. இப்போ அதுல நம்ம அது கட் பண்ணி இஸ் அவுட் கோயிங், இஸ் ஆல்வேஸ் டேக்கிங் அவுட் என்ஜாய்